தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான மதிய வேலைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தகப்பனே, இதோ இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் பேசும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன மன்னா தேவையோ அதை இதோ தகப்பனே அடியாளை மறைத்து ஆண்டவரே நீர் என் நாவின் வழியாக பேசும்படியாக என்னை தாழ்த்தி உம்முடைய திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு தகப்பனே. இதோ உன் வாயை திற நான் நிரப்புவேன் என்று சொன்ன நம்முடைய இறை வார்த்தைக்கு ஏற்ப என் அன்பு தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை என் நாவில் வைத்து ஆண்டவரே பிள்ளைகளோடு நீர் பேசப் போவதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். அம்மா மரியே, பரிந்து பேசுவதற்காக உமக்கு கொடான கொடி வணக்கங்கள் செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளுக்கு தியானத்துக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய 3 இறை வசனங்கள். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. முதல்ல இந்த ஒரு இறை வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? நம்மள கடவுள் வந்துட்டு இந்த மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்க அழைத்திருக்கிறார். கடவுள் இருந்த வரைக்கும் அவர் தான் இந்த உலகத்திற்கு உப்பு ஒளின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி நம்மள உப்பா ஒளியா இருக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்கிறார். அப்போ உப்பு வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு ஒரு நம்மளுக்கு எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் இல்லையா? அந்த நம்மளுக்கு சண்டே மாஸ்ல கூட நம்ம வந்துட்டு ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பிற அதுல வந்துட்டு அப்ப எசேக்கியேலுக்கு தான் இறை வாக்கினர் வழியாக கட்டளையிட்டு அந்த தண்ணியில வந்துட்டு நம்ம உப்பு கலந்து ஃபாதர் பிளஸ் பண்ணி சண்டேல நம்மளுக்கு அதுதான் பிளஸிங் ஹோலி வாட்டர் தெளிக்கிறாங்க இல்லையா? அப்போ உப்பு வந்துட்டு ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக உப்பு பயன்படுத்தப்படுது. அப்ப வந்துட்டு ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு உப்பு வந்துட்டு மெயினா ரொம்ப ஒரு சாப்பாடு நம்ம செய்யறோம், ஒரு சமையல் நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா உப்பு இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்போ உப்பு கொஞ்சம் கம்மியானா கூட அதுல வந்துட்டு ஒரு டேஸ்ட் கம்மியா தெரியும். அதனால அது பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் டேஸ்ட் கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த உப்புனோட தன்மை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த உப்புக்கு இருக்குது. அப்புறம் வந்துட்டு உப்பு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. உப்பு எப்பயுமே அது தன்னில அது கெடவே கெடாது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உப்பு ஓர்பற்று போயிடுச்சு அப்படின்னா உப்பு தன் நிலை எப்பவுமே மாறாது. எப்பவுமே அது மாறவே மாறாத உப்பா தான் இருக்கும். அதுவும் கெடாது, அடுத்தவங்களையும் அதை கெட வைக்காது. அதுதான் உப்போட தன்மை. இப்ப நம்மளும் வந்துட்டு ஆண்டவர் அந்த உப்பா இருக்கதான் நம்மள அழைச்சிருக்காரு. சரிங்களா? அந்த உப்பு எப்படி தன் நிலையை மாறவே மாறாது, அது எப்பயுமே அது உப்பாதான் இருக்கும். அப்படியே அப்படி தன் நிலை மாறிடுச்சு, ஒருவேளை மாறிடுச்சு அப்படின்னா அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மள வந்துட்டு ஆண்டவர் நீங்க எப்பயுமே நீங்க இருக்கிறபடியே இருங்க, ஆண்டவரோடயே இருக்கணும் நம்ம. சரிங்களா? அவரோட வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம என்னைக்குமே இதுல இருந்து மாறக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஆண்டவரை சுவைச்சிட்டோம் அப்படின்னா அப்ப கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற இறைவார்த்தைக்கேற்ப நம்ம ஒன்ஸ் ஆண்டவரை ருசிச்சிட்டோம், என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அந்த நிலையை விட்டு நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போவே கூடாது. போயிட்டோம் அப்படின்னா போன ஒண்ணு போய் 7 கூட்டு வரும். சரிங்களா? அதனால ஆண்டவர் நம்ம எப்பயுமே ஆண்டவரை இருக பற்றி கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். உப்பு எப்படி தன்னில அது பவர்ஃபுல்லா இருக்குதோ நம்மளும் ஆண்டவரை பெற்றிருக்கிற நாம் அந்த உப்புன்னு ஆண்டவர் நம்மள சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம இந்த பூமிக்கு இந்த பூமியில நம்ம உப்பா இருக்கணும். இந்த உலகத்திற்கு உப்பா படைச்சிருக்காரு. இந்த உலகம்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே நாம உப்பா இருக்கணும். சரிங்களா? நாட் ஒன்லி சாப்பாட்டுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துல காண்ற எல்லாருக்குமே, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம குடும்ப மக்கள், நம்மள பார்க்கல மரம், செடி, கொடி, கனிகள் எல்லாத்துக்குமே நம்ம உப்பா இருக்கணும். அதுங்கிட்ட பேசினா அதுங்க வந்துட்டு சுவை கொடுக்கக்கூடியதா மாறும்.
எப்படி உப்பு ஒரு கொஞ்சம் சாதத்துல குழம்புல கொஞ்சம் சேர்த்தோன்னா டேஸ்ட் கொடுக்குதோ, நம்ம சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொருளுக்கும் நம்ம உப்பாதான் ஆண்டவர் படைச்சிருக்கார். ஒன்லி சாப்பிடுற பொருளுக்கு மாத்திரம் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடிகள் அதுகளோட பேசுறப்ப கூட அதுங்கெல்லாம் வந்துட்டு நல்லா பூத்து செழித்த வளர்ந்தோங்கும். சரிங்களா? இன்னொன்னு வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆஹ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் என்ன பண்ணுதுன்னா, இப்ப நம்ம வந்துட்டு இப்போ மீன்பிடி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? மீன் எல்லாம் கெடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம உப்பு போட்டு கருவாடா வச்சு பாதுகாக்கிறோம் இல்லையா? அது எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. சரிங்களா சிஸ்டர்ஸ்? அப்போ அது கெடாம பாதுகாத்துக்குது. இப்போ நம்ம உப்பா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? நம்மள சுத்தி இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் நம்ம போய் நம்ம கிட்ட இருக்கிற அந்த தூய்மையான தன்மையால அவர்கள் ஈர்க்கப்படணும். சரிங்களா? நம்ம எப்படி கடவுள் நம்மள உப்பா பயன்படுத்துறாரு அப்படின்றத இப்ப யூஸ்வலி நம்ம வந்துட்டு ரொம்ப உப்பு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும் இல்லைங்களா? அப்போ தாகம் எடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய தண்ணி குடிப்போம். அப்போ கண்டிப்பா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். எப்பெல்லாம் தண்ணி குடிப்போம்? தாகம் எடுக்கிறப்பெல்லாம் தண்ணி. சோ உப்பு சாப்பிட்டவங்க கண்டிப்பா நம்ம தண்ணி குடிக்கணும். அப்போ அந்த தண்ணி வந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லார் மத்தியிலும் பாயணும். நம்ம உப்பு குடிச்சிட்டு உப்பு சாப்பிட்டு தண்ணி தாகம் எடுக்கிறப்போ அந்த தாகம் தான் தூய ஆவியானவர் தாகம். அந்த தாகத்தால மற்றவர்களுக்கும் அந்த தாகத்தை நம்ம கொடுத்து எல்லாரையும் ஆண்டவர் பால் கொண்டு ஈர்க்கக்கூடிய அந்த தாகம் நம்ம வழியா மக்களுக்கு போகணும். அந்த உப்பு இப்பேற்பட்ட ஒரு தன்மையை நம்மளுக்குள்ள இருந்து செயலாற்றணும் அப்படின்றத இங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர்ஸ். நான் மூலமாக கடவுள் தாகம் எடுக்கணும். எனக்கு இருக்கிற தாகம் வந்துட்டு அடுத்தவங்களுக்கும் போகணும், மற்றவங்களுக்கும் அது பரவி பாயணும். அப்பேற்பட்ட ஒரு தாகத்தை எனக்குள்ள ஏற்படுத்தி முதல்ல அந்த தாகம் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும். திருத்தூதர் பணி 1:8 சொல்றாரு இல்லைங்களா? யாராவது ஒருத்தர் 8 வாசிங்க சிஸ்டர்ஸ். திருத்தூதர் பணி 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்போ முதல்ல வந்துட்டு எங்க சாட்சியா இருப்போம்னு சொல்றாரு? தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேம், யூதேயா. ஃபர்ஸ்ட் எருசலேம்ன்றது நம்மளுடைய வீடு. சரிங்களா? அப்புறம் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய ஊரு, அப்புறம் தான் உலகின் கடை எல்லை. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம குடும்பத்துல நான் என் கணவருக்கு உப்பா இருக்கிறேனா, என் குடும்பத்துக்கு உப்பா இருக்கிறேனா, என்ன எல்லாரும் ருசிக்கிறாங்களா, என்னை பத்தி என்ன பேசுறாங்க, இவ எப்படியாப்பட்டவோ, இவன் நல்லவளா கெட்டவளா, அப்ப அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன பேச்சு வருது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்துல ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழணும். அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நம்ம தங்கி இருக்கிற நம்ம பாரிஷ்ல, நம்ம ஊர்ல, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்க எல்லா மக்கள்கிட்டயும். சோ அப்பேற்பட்ட அந்த உப்பு தன்மையை கொண்டவங்களா நம்ம இருக்கணும். என்னைக்குமே உப்பு தன் நிலை மாறவே மாறாது. அப்ப நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரப்ப நம்மளே மாத்திக்கிறோமா? ஒரு பிரச்சனை வர்றப்போ நம்ம பின்வாங்கி போறோமா? யாராவது ஒண்ணு சொல்லிட்டா நம்ம திருப்பி அவங்களை ஏதாவது திருப்பி பேசிடுறோமா? நம்ம என்னைக்குமே மாறக்கூடாது. இப்ப மீன் வந்துட்டு கடல் தண்ணியில தான் இருக்குது. ஆனா கடல் தண்ணி உப்பாதான் இருக்கு. ஆனா அந்த மீனுக்குள்ள அந்த உப்பு போறது இல்ல. சரிங்களா? எப்படி அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா அது வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கருவாடு ஆக்குறப்போ அதுக்கு நம்ம உப்பு போடுறோம். இப்போ அதே மாதிரிதான் நம்மளும் வந்துட்டு எப்பயுமே இந்த கடவுள் நம்மள இந்த உலகத்துக்கு உப்பா படைச்சிருக்கிறார். நாமும் அந்த உப்பு தன்மையை எப்பயுமே மாறாம அடுத்தவங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய உப்பாக, அடுத்தவங்களுக்கும் எந்த ஒரு கெடுதல் ஏற்படுத்தாம இந்த உப்பை கொடுத்து உப்பு தன்மையினால நம்ம அனைவரையும் ஈர்க்கும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த உப்பு என்ற பரிசுத்த தன்மை மற்றவங்களை நம்ம கிட்ட ஈர்த்து கொண்டு வரணும். அப்பேற்பட்ட உப்பா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கடவுள் நம்மள விரும்புறாரு. சரிங்களா? முதல்ல நம்மளுக்கு வந்துட்டு அந்த உப்பு சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு தாகம் எடுக்கும். தாகம் எடுத்தா கண்டிப்பா நம்ம தண்ணி குடிப்போம். அந்த தாகம், சரிங்களா, உண்டு பண்ற தாகம் வந்துட்டு மக்களை நம்ம கிட்ட ஈர்த்து கொண்டு வரக்கூடிய தாகமா இருக்கணும். மக்களை நம்ம கிட்ட கொண்டு வரணும். இவங்க கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாகம் நம்மளுக்கு ஏற்பட்டு, சரிங்களா, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்மள கொண்டியும் போதும், என் குடும்பத்துக்கு தான், நான் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கடவுளோட பிள்ளைங்களா இருக்கவே முடியாது. சரிங்களா சிஸ்டர்ஸ்? அதனால நம்மளை பத்தி அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அதுலயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
சரிங்களா? நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம சொல் எப்படி இருக்கு, நம்ம பேச்சு எப்படி இருக்கு, நம்ம புன்முறுவலோட இருக்கிறோமா, கோபமா இருக்கிறோமா, இதெல்லாம் அடுத்தவங்க பார்ப்பாங்க நம்மள. சரிங்களா? நம்ம ஆண்டவர் இயேசுவ நம்மள ஒளியா உப்பா படைச்சிருக்கிற ஆண்டவர், நம்ம அவர் பயன்படுத்துற அளவுக்கு அந்த உப்பு தன்மையோட இருக்கிறோமா? உப்பு எப்பவுமே தன் நிலை மாறாது. நாமும் அந்த தன்னிலையில இருந்து மாறாம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளா வாழ்ந்து, நம்ம கிட்ட இருக்கிற உப்பு அடுத்தவங்கள அவங்க ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்து கெட்டு போற சூழ்நிலையில இருந்தாங்கன்னா, இந்த உப்பு போய் அவங்கள போய் தூய்மைப்படுத்தக்கூடிய உப்பா, நம்ம போய் அவங்கள எப்படி அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். என் குடும்பத்துல ஒருத்தர் கெட்டு சீரழிறாங்க அப்படின்னா, நான் எவ்வளவு போராடுவேன் இல்லையா? அவங்கள நான் நல்வழிப்படுத்தணும். அதே மாதிரிதான் எல்லாருமே எல்லாருமே யாரா இருந்தாலுமே எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகள் அந்த எண்ணத்தோட எல்லாருமே சீர்படுத்தக்கூடிய உப்பா இந்த உப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் சிஸ்டர்ஸ். அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்ல எல்லாம் பனி ரொம்ப படிஞ்சிருக்கும். அவங்களால போக முடியாதுன்னா இந்த உப்பு போட்டோன்னே அந்த பனி வந்துட்டு கரையும். அப்போ உப்பு வந்துட்டு பாருங்க எப்பேற்பட்ட கடின இதயத்தையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. சோ இந்த உப்பு வந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கிற கடின இதயம் கொண்ட மக்களையும் நம்ம அவங்களோட அந்த இதயத்தை கரைக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த உப்பு ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்காரு. நம்மள இந்த உலகத்திற்கு உப்பா கொடுத்திருக்காரு. அந்த இறை வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிச்சு தியானிச்சு எந்த இறை வார்த்தையை கொண்டு மக்களை நம் பக்கம் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலாம், ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். அவங்க அழியக்கூடிய எந்தெந்த விஷயங்களை பாவத்தினால் அழியிறாங்களா, குடியினால் அழியிறாங்களா, எப்பேற்பட்ட குடும்ப சமாதானம் இல்லாம அவங்க சீரழிஞ்சு போறாங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்தந்த குடும்பங்களை போய் நம்மள உப்பா பயன்படுத்த விரும்புறார் ஆண்டவர். கடவுள் வந்துட்டு அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். நம்மளும் வந்துட்டு கடவுள் எப்படி தேடி போனாரு, நம்மள மக்கள் தேடி வரணும்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் என்னை சுத்தி எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தையாவது நம்ம சந்திக்கணும், அவங்கள வந்துட்டு இந்த இறை வார்த்தையை கொண்டு நம்ம நல்வழிப்படுத்தணும். ஆண்டவர் என்ன உப்பா வச்சிருக்கிறாரு, அந்த உப்பை நான் எனக்கு மாத்திரம் பயன்படுத்தி நான் மாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம செல்பிஷா ஒரு நாளும் இருக்கவே கூடாது. சரிங்களா சிஸ்டர்ஸ்? இதுதான் உப்பை குறிச்சு நான் கொஞ்சம் அப்படி தியானிச்சப்ப எனக்கு ஆண்டவர் கொடுத்த இறை வார்த்தையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு அந்த மத்தேயு 5 அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 14வது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவா இருக்க முடியாது. நம்மள கடவுள் வந்துட்டு இந்த உலகிற்கு ஒளியா இருக்கிறாரு, ஒளியா வச்சிருக்காரு இல்லைங்களா? அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் இந்த உலகத்திற்கு உப்பு ஒளின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சென்றதுக்கு அப்புறம் இப்ப அவர் செஞ்ச வேலையை இப்ப நம்ம செய்யணும். இப்ப கடவுள் வந்துட்டு அவருக்கு ஒரு ஒரு உடல் தேவைப்படுது அவருடைய வேலையை செய்யறதுக்கு. அவருடைய இறை வார்த்தையை சொல்லி வானதூதர்களை வச்சு எல்லாம் பண்ண முடியாது. நம்மள அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறார். நம்மள வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி எல்லா மக்களையும் நல்வழிப்படுத்துறதுக்கு இப்ப ஜீசஸ் வந்துட்டு நம்மள பயன்படுத்தின்னு இருக்காரு. அதான் அவருடைய ஒளி. அப்போ தொடக்க நூல்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆதியில அந்த ஆண்டவர் விண்ணை மண்ணை உண்டாக்குறப்போ இருள் இருந்துச்சு, அப்ப வந்துட்டு ஒளி தோன்றுகிற அப்ப அந்த ஒளிதான். அப்ப நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பேசுறோம் இல்லையா? இருள் பரவி இருந்தது. அப்போ கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்று சொன்னார். அப்ப கடவுள் வந்துட்டு பேசுறாரு, தனக்கு என்ன வேணுமோ அதை பேசுறாரு. இப்ப நம்மளும் வந்துட்டு ஒளியா இருக்கிறோம். இது நம்ம ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்கு நல்லா டெய்லி நம்ம எவ்ரிடே மெசேஜஸ் கேட்கிறோம். அப்ப இந்த ஒளியான இந்த வார்த்தையை நம்ம பேசுறப்போ எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கோ இந்த ஒளி வார்த்தையை நம்ம பேசுறப்போ அந்த சவுண்டு அங்க போறப்ப இந்த இறை வார்த்தை அந்த சவுண்டு வழியாவே மக்களை விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமையுள்ள இறை வார்த்தை. சோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்களுக்கு நம்ம இந்த ஒளியுள்ள வார்த்தைகளை கொடுத்து அந்தந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் எதுவா இருந்தாலும் இந்த இறை வார்த்தையை கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தணும். எப்படி நான் பெற்றுக்கொண்ட விடுதலை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். நான் பாக்குறேன் எல்லாரும் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு அத்தனை மக்கள் அவ்வளவு போராட்டத்துல இருக்கிறாங்க. சோ நம்மளால சொல்லாம இருக்கவே முடியல அவ்வளோ. அதனால நம்ம தான் வந்துட்டு மக்களை தேடி போகணும். என்ன பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு போச்சுன்னா அவங்க போயிட்டு அவங்க விடுதலை ஆயிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றாங்க. அப்ப அவங்க போயிட்டு அவங்க அப்படி அப்படியே நெய்பர்ஸ் அப்படியே சொல்லி ஒரு நாளைக்கு அத்தனை போன் கால்ஸ் அத்தனை விடுதலை அடைறாங்க. அது பாக்குறப்ப அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. கடவுள் வந்துட்டு எவ்வளவு வல்லமையா இந்த இறை வார்த்தை வழியா செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்மளும் வந்துட்டு இந்த ஒளியை பெற்றுக்கொண்ட மக்கள் நம்ம வந்துட்டு ஓகே நான் ஜெபிச்சுட்டேன், நான் கோயிலுக்கு போயிட்டேன், நான் இன்னைக்கு தேவையானதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் இல்லாம இதையும் கடந்து ஆண்டவர் நம்ம கிட்ட நம்ம ஒளியா இருக்கணும். சரிங்களா? மக்களை வந்துட்டு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ஒளி
சரிங்களா? இந்த ஒளி, இந்த இறை வார்த்தை, விடுதலை அளிக்கக்கூடிய இறை வார்த்தைய நம்ம வந்துட்டு நம்மள சுற்றி இருக்கிற மக்கள் ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை நல்வழிப்படுத்தணும். நம்மள சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம், என் குடும்பம், அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ், நம்ம பாரிஷ், சரிங்களா? நம்ம தங்கி இருக்கிற பகுதி மக்கள், அப்படியே சரிங்களா? நம்ம படிச்சோம் இல்லையா, அப்போஸ்தலர் பணி 1:8 அதன்படி, சரிங்களா சிஸ்டர்ஸ்? அப்போ கடவுள் வந்துட்டு நம்மள ஒளியா இருக்கிறார். இப்போ நம்ம வந்துட்டு எப்போ ஒளி வேணும், நம்மளுக்கு ஒரு இருட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடனே லைட் போடுறோம் இல்லைங்களா? நம்மளுக்கு எது தேவையோ அப்ப நம்ம அது பண்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை நம்ம பேசணும். இருக்கிறத வச்சு சூழ்நிலையை பார்த்து புலம்பாம, நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, ஐயோ நோய் வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பாம, அந்த ஒளியான வார்த்தையை பேசுறப்போ அந்த இருள் அகன்று போயிடுது. அது என்ன இருளா இருந்தாலுமே, சரிங்களா? பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல சமாதான பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே அந்த ஒளி, ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தை தான் அந்த ஒளி. அந்த ஒளியை நம்ம பயன்படுத்துறப்போ, சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இருட்டா இருக்கு, ஒரு லைட் போட்டதுமே, இப்ப வின்டர் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா, மழை சீசன் முடிஞ்சு நம்ம வெளியில எல்லாம் லைட்டு போட்டா உடனே அந்த லைட்டை சுத்தி பல 100 ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வந்துரும். நீங்க பார்த்திருப்பீங்க. போர்ட்டிகோல எல்லாம் லைட் போட்டோம் அப்படின்னா மழை சீசன்ல, அதுவும் அந்த பிரைட் லைட்டுக்கு, டிம் லைட்டுக்கு கம்மியா வரும், நல்லா வெளிச்சமா இருக்கிற அந்த லைட்டுக்கு எல்லாம் பல ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வரும். அப்போ நம்மளும் அந்த பூச்சிகள் எப்படி அந்த லைட்டை அட்ராக்ட் பண்றதோ, ஆண்டவருடைய ஒளியை பெற்றிருக்கிற நாம் நம் மக்கள் நம்மள நோக்கி வரணும். ஐயோ இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு விசேஷமா இருக்கு, அவங்க கிட்ட பேசுனா அப்பா இவங்க வந்துட்டாங்களா, அப்பாடா போதும், நான் இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு மனநிலை, ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வரணும். அப்பேற்பட்ட மக்களாய், அப்பேற்பட்ட ஒளி பெற்ற மக்களாய், மற்ற மக்களுக்கு நாம் ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக, சரிங்களா? அங்க போயிட்டு அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆண்டவருடைய, அப்பொழுதுதான் அப்ப அந்த வசனம் சொல்லுது, படிங்களா? மத்தேயு 5. அப்போ அந்த ஒளியினால நம்ம ஈர்க்கப்பட்டு மற்றவர்கள் நம்மளை நோக்கி வரணும். எப்படி ஒரு லைட் போட்டதுமே பல 100 ஆயிரக்கணக்கான பூச்சிகள் அந்த லைட் அட்ராக்ஷனுக்கு வருதோ, ஆண்டவருடைய ஒளியை பெற்றிருக்கிற நாம் அதே அட்ராக்ஷனோட மத்த மக்கள் நம்ம கிட்ட வரணும். நம்ம பேச்சு, நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல், நம்மளுடைய நடத்தையை கண்டு, ஐயோ இவங்க கிட்ட போனா போதும், எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம இருக்கிறோமா? அடுத்த மக்கள் நம்மளை தேடி வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்பேற்பட்ட ஒளியை பெற்ற மக்களாக நம்ம வாழணும். இப்போ ஒளியை பெற்றிருக்கிற நாம் அந்த ஒளியை வந்துட்டு எங்க வைக்கணும்? விளக்கு தண்டின் மேல வைக்கணும். விளக்கு தண்டின் மேல வச்சு, மனிதர் முன் உங்கள் ஒளி ஒளிர்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. கடைசி 13, 14, 15. 15. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர், அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அப்போ நம்ம விளக்கு தண்டின் மேல வைக்கணும். விளக்கு தண்டின் மேல வச்சா நம்மளுடைய ஒளி எல்லா தேவையான அளவுக்கு ஒளிரும் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்துட்டு ஐயோ ஆண்டவர் பத்தி அறிவிச்சா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்லாம் பயப்படக்கூடாது, சரிங்களா? கடவுளுக்கு நம்ம ரத்த சாட்சியா மறிக்க கூட நம்ம தயாரா இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நான் தைரியமா சொல்லுவேன், அது என்ன என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணிச்சல் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். என்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றோமோ, எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுக்குமே துணிஞ்சு இருக்கணும். அப்போ அந்த ஒளி, அப்பேற்பட்ட ஒரு தைரியம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம போய் துணிச்சலா எங்கேயும் போய் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த ஒளியின் வார்த்தைகளை மற்ற எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் யாராருக்கு இந்த இறை வார்த்தை தேவைப்படுதோ நம்ம போய் நன்மை செய்யணும், கடவுள் செஞ்ச மாதிரி. அதனாலதான் கடவுள் நம்மள இந்த உலகிற்கு ஒளி உப்பு நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்பேற்பட்ட ஒளி உள்ள மக்களாக, சரிங்களா, ஒளி உள்ள மக்களாக உப்பாய் நம்மளை அழைச்சிருக்கிற ஆண்டவர். உப்பு எப்படி தண்ணில தூய்மையானதா இருக்கிறோ, எந்த பொருளையும் கெடாம பாத்துக்குதோ, சுவை கொடுக்குதோ, நம்மளும் தூய்மையா இருந்து அந்த உப்பு என்னைக்குமே கெடாது. நம்மளை சுத்தி எத்தனை மக்கள், கெட்டு போன மக்கள், குடிக்காரவங்க மத்தியில வாழ்ந்தாலும், பாவம் செய்யற மத்தியில் வாழ்ந்தாலும், விபச்சாரர்கள் மத்தியில நம்மள வாழ்ந்தாலும், நம்ம அப்பேற்பட்ட பாவத்துல விழாம என்னைக்குமே நம்மள தூய்மையா நம்ம காத்துக்கொண்டு அடுத்த மக்களையும் கெடாம அவங்களையும் ஸ்லோவா கடவுளுடைய வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு தூய்மையான வாழ்க்கை வாழ
நம்மள கடவுள் அழைச்சிருக்கார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நம்ம அனைவரும் ஒப்பு கொடுப்போமா? சரிங்களா? ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆண்டவரே, நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதோ உம் சித்தம் செய்ய நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். நான் இந்த உலகிற்கு உப்பா ஒளியா நான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அனைவரும் கண்களை மூடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, இதோ நீர் எங்களை இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக வாழ அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உப்பு தன்னிலையிலே அது தூய்மை உள்ளது ஆண்டவரே. அது என்னைக்குமே அந்த அந்த உப்பு தன்மையை விட்டு மாறவே மாறாது. அப்படி மாறினால் அது பலரால் கொட்டப்பட்டு மிதிப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ நாங்களும் ஆண்டவரே, அப்பா, உம்மோடு இணைந்திருக்கிற நாங்கள் உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இறுதி வரை நிலைத்திருந்து ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை நீர் வாழ அழைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இணையத்தில் வந்து இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே உப்பாக ஒளியாக வாழ அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக தகப்பனே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக தகப்பனே இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலும் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். Praise the Lord. Praise the Lord, sister.